வணக்கம். நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் செப்டம்பர் 27 நடக்க போகுது. அடுத்தது குரூப் 2 2A பிரிலிம்ஸ் எக்ஸாம் அக்டோபர் 25 சொல்லியிருக்கிறாங்க. மேபி அந்த டேட் நடக்கலாம், இல்லை 1 or 2 வீக்ஸ் தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக குரூப் 4 எக்ஸாம் டிசம்பர்ல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த தேர்வுகள் முக்கியமாக வரப்போகுது. இந்த தேர்வுக்கு நம்ம எல்லாம் சிலபஸ் ஓரியன்டா அந்த சப்ஜெக்ட்ஸை படிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுவோம், அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை நான் உட்காந்து ஒரு ரிசர்ச் பண்ணி கடந்த 4-5 ஆண்டுகளில் டிஎன்பிஎஸ்சிக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, குறிப்பாக கடந்த 2 வருஷத்துல குரூப் 1 குரூப் 2க்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் நோட் பண்ணி அதை லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதனால தான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸுக்கு நீங்கள் குரூப் 1 குரூப் 2 2A குரூப் 4 அல்லது குரூப் 1 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் படிக்கணும், கிளியர் பண்ணணும், போஸ்டிங் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் படிச்சுதான் ஆகணும். கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் இதை தான் படிக்கணும், எக்ஸாம்ல இதுதான் வரும், இதுதான் கேட்பாங்க அப்படின்னு ஆணித்தனமா சொல்லி ஸ்டார்ட் பண்றேன். இங்கே நான் ஒரு உத்தரவாதம் தரேன், இதில் நான் சொன்ன டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கலன்னா இதுக்கப்புறம் நான் கிளாஸே எடுக்கல. ஓப்பன் சேலஞ்ச் சொல்லி நான் ஸ்டார்ட் பண்றேன். இதை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. செப்டம்பர் 27 குரூப் 1 எக்ஸாம் நடக்கும். அக்டோபர் டிசம்பர்ல பாத்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் நடக்கும். எல்லாத்துலயும் இதை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம கிளாஸ் போறதுக்கு முன்னாடி, டாபிக்ஸை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கக்கூடிய ஜிஎஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பத்தி பார்த்துட்டு போகலாம். நாம கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கல, போதுமான நேரம் காலம் அவகாசம் இல்லாததுனால நம்ம டாபிக்கை டச் பண்றது இல்லை. ஏன்னா சிலபஸே ஒரு கடல் மாதிரி இருக்கிறதுனால இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு போறோம். கரண்ட் அஃபேர்ஸை நம்ம இந்த ரெக்கார்டட் வீடியோ ரெக்கார்ட் பண்ண டேல இருந்த கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நீங்க தான் படிக்கணும். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம், அதாவது எல்லா எக்ஸாமுக்கும் ஜிஎஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பைலிங்குலா 2 லாங்குவேஜ்லயுமே கிளாஸஸ் இருக்கும். லைவோ டெஸ்டோ கிடையாது. இது ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் தான். நம்ம ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது பார்த்துக்கலாம். லைவ் கிளாஸ் தான் எல்லாராலையும் ஒரே இடத்துல பார்க்க முடியாது. குறிப்பா பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறவங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, நிறைய பிரச்சனைகள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் டைமா நம்மளால எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது பார்ட் டைம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுடைய லைஃபுக்காகவும். அந்த மாதிரி ஆட்கள் எல்லாரையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம ரெக்கார்டட் வீடியோவா கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோ அண்ட் பிடிஎஃபை நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்ததெல்லாம் இன்டர்நெட் கனெக்ஷனே தேவையில்லை, ஆஃப்லைன்லேயே பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் டேட்டா ப்ரொடெக்ஷன், அதே போல பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடெக்ஷனை நாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனால பிரைவசி பாலிசியும் ஃபாலோ பண்றோம். அதனாலதான் வீடியோ அண்ட் பிடிஎஃப் நீங்க யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது, பிசிக்கலா மூவ் பண்ண முடியாது, ஸ்கிரீன்ஷாட் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது. உங்களுடைய மொபைல் ஆப்லயே டவுன்லோட் ஆகிருக்கும். அதை நீங்க ஆஃப்லைன்லேயே பார்த்து நோட்ஸ் எடுத்துக்க வேண்டியதுதான். அது மட்டும் இல்லாம ஆண்ட்ராய்ட் ஃபோனு, ஐஓஎஸ், நம்ம லேப்டாப், டேப், பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்ல பார்க்கறதுக்கான வெப்சைட் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற ஆப்பை பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதாவது நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் கொடுத்துட்டு வரோம். இந்த கிளாஸ் 1 year வேலிடிட்டி. ஃபுல் கோர்ஸ் ஜிஎஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா 3,999 ஃபீஸ். தனியா ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஜாயின் பண்ணீங்கன்னா 899 இருக்கான ஃபீஸ். இப்போ நம்ம புதுசா குரூப் 2 குரூப் 4க்கு தமிழுக்கான ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான ஃபீஸ் ஃபர்ஸ்ட் 100 மெம்பர்ஸுக்கு 1199. இன்னும் 100 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணல. ஸோ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபீஸ் 1499 இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கு முன்னாடியே தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம கொடுத்துருக்க விஷயங்களை தெளிவா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. யாருக்கும் கட்டாயம் கிடையாது. இந்த கிளாஸ் டெமோ கிளாஸஸ் தேவைப்படுறவங்க, நம்ம கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் தேவைப்படுறவங்க, நம்ம எப்படிலாம் கிளாஸ் எடுப்போம் அப்படின்னு அந்த விஷயம் டெமோ கிளாஸஸா தேவைப்படுறவங்க, கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் டவுட் கிளாரிபிகேஷன் தேவைப்படுறவங்க எல்லாருமே கான்டாக்ட் பண்ற ஒரே நம்பர் 8870302702 அப்படிங்கிற நம்பர் தான். இதுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் நோட் அனுப்பலாம். அதை கேட்டு நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். உங்களுக்கு கிளாரிபிகேஷன்ஸ், டவுட்ஸ் எல்லாம் பண்றோம். நாம இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல படிக்க வேண்டிய டாபிக்ஸ் என்னென்ன, இந்த டாபிக்ஸ்லாம் யாருமே எந்த யூடியூப் சேனலும் சொல்லி இருக்க மாட்டாங்க. அதை மீறி அவங்க சொல்லியிருந்தா கூட மேலோட டச் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் அதை நம்ம கம்ப்ளீட்டா படிக்கணும். அப்பதான் நம்ம குரூப் 1 குரூப் 2 மாதிரி பெரிய பொசிஷனுக்கு போக முடியும், மெயின்ஸ் எக்ஸாம் அணுக முடியும். நான் சொல்றது எல்லாமே 2026 நீங்க படிக்கணும், 2026 படிக்கணும். சப்போஸ் 2026 அந்த டேட்டா இல்லைன்னா இதுக்கு முன்னாடி எப்ப இருந்ததோ அதை படிச்சா போதும். பார்க்கலாமா? இதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் இந்த தலைப்பை நோட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம், எப்பெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்குதோ, படிச்சு போர் அடிக்கும்ல, டெய்லி ஒரு மாதிரி நம்ம சயின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் சார், ஹிஸ்டரி பார்க்குறோம், ஐஎன்எம் பார்க்குறோம், பாலிட்டி பார்க்குறோம், போர் அடிக்குதுன்னா அந்த ஒரு 1 or 2 hours இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த டாபிக்கை தேடி கண்டுபிடிச்சு கூகுள் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க.
100% கொஸ்டின்ஸ் வரும். வரலன்னா ஏன் வரலன்னு நீங்க எனக்கு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் யுடிசி பிளஸ் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியமானது. நம்ம மத்திய அரசாங்கத்துடைய கல்வித்துறை வெளியிட்ட ரிப்போர்ட். அதே போல உல்லாஸ் ஸ்கீம் எழுத்தறிவு சம்பந்தமானது, இது கல்வி சம்பந்தமானது, பள்ளி கல்வித்துறை சம்பந்தமானது. அடுத்ததாக NFHS 6 ரிப்போர்ட். இது வரைக்கும் யாருமே இதை பத்தி பேசல. நீங்க போய் கூகுளோட பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு 1 or 2 தமிழ் யூடியூப் சேனல்ஸா பத்தி பேசியிருப்பாங்க, யாருமே பேசல. நானும் ஷார்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன், ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்றேன். பட் இருந்தாலுமே நீங்க ஃபுல்லா படிக்கணும். இப்போ நான் எல்லாத்தையும் என்னால் பண்ண முடியலன்னு சொல்லி தான் இதெல்லாம் நீங்க படிங்கன்னு உங்கள்கிட்ட சொல்றேன். இது எல்லாத்தையும் நானே பண்ற மாதிரி தான் நானே பண்ணி யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிடுவேன். நான் இது தனியாக ஒரு கோர்ஸா போட்டு சேல் பண்ணிட்டு போயிடுவேன். கரெக்ட் தானே? நம்ம பெய்டு கோர்ஸ்ல இதை ஆட் பண்ணிடுவேன். இல்ல கரண்ட் அஃபேர்ஸுக்கு தனியா ஒரு கோர்ஸ் போட்டு நான் அதை கொடுக்கலாம். என்னால முடியலன்றதுனாலதான் சரி, என்னால முடியல, அட்லீஸ்ட் இவங்களாவது படிக்கட்டும், நீங்களாவது படிக்கட்டும் அப்படின்னு தான் நான் கொடுத்துருக்கிறேன். இது நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரிப்போர்ட் 2026 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க போன மாசம். இதுக்கு முன்னாடி NFHS 5 தான் இருந்துச்சு, இப்போ 6 வந்துருச்சு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 100% எக்ஸ்பெக்டட். SDG ரிப்போர்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். இது அப்படி நம்ம பழைய கதையை வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க. எஸ், ரொம்ப முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா SDG ரிப்போர்ட் இப்போ புதுசா வந்துருச்சு. ஜூலை 2026 வந்துருச்சு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. SDG ரிப்போர்ட். அடுத்தது HDA ரிப்போர்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இது போன வருஷம் வந்தது தான், 2025 வந்தது தான். நம்ம கிளாஸ் நோட்ஸ்ல இதை அப்டேட் பண்ணிட்டோம். இது ஓகே. நிதி ஆயோக் ரிப்போர்ட். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தொழில் முன்னேற்றத்திற்கு, தொழில் முதலீட்டுக்கு ஏற்ற மாநிலமாக மகாராஷ்டிரா, குஜராத்துக்கு அப்புறம் 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்குன்னு நிதி ஆயோக் ரிப்போர்ட் கொடுத்துருக்குது. பார்த்துருப்பீங்க, நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி நிதி ஆயோகோட ரிப்போர்ட் எல்லாத்தையும் இப்போ கரண்ட் டேட்டாஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான நியூஸ், அவார்ட்ஸ் ரொம்ப முக்கியம். குறிப்பா நம்ம என்ன பார்க்கலாம்னா, இப்போ நடந்த 2020 வேர்ல்டு கப், கிரிக்கெட் வேர்ல்டு கப். கிரிக்கெட் மட்டும் கிடையாது, கபாடி அல்லது ஃபுட்பால். இப்போ நடந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடந்து முடிஞ்சது. இப்போ நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, கிளாஸ்கோல என்ன நடந்துட்டு இருக்குது, காமன்வெல்த் கேம்ஸ் நடந்துட்டு இருக்குது. இது சம்பந்தமான டேட்டா நான் டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஹிஸ்டரி ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ காமன்வெல்த் கேம்ஸ் நடக்குது. ஒலிம்பிக் கேம்ஸ் பத்தி இயல்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டென்னிஸ் முக்கியமான 4 ஓப்பன் இருக்குல்ல, பிரெஞ்சு ஓப்பன், அமெரிக்க ஓப்பன், அதாவது US ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரெஞ்சு ஓப்பனு, விம்பிள்டன்னு இருக்குதா. முக்கியமான 4 ஓப்பன் இருக்குது. அதுல நீங்க என்ன பண்ணணும்னா, மென்னு, விமனு, சிங்கிள், டபுள், ஓகேவா? அதாவது ஒற்றையர், இரட்டையர், ஆண்கள், பெண்கள். இதுல யாரெல்லாம் வின்னரு, ஜஸ்ட் யார் வின்னரு, அவங்க என்ன ஊரு, அவ்வளவுதான். இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். தமிழ்நாடு அண்ட் இந்தியாவோட ரேங்க் இண்டெக்ஸ், இம்பார்ட்டன்ட் இண்டெக்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் சொல்றோம். இப்போ இந்தியாவிலேயே தமிழ்நாடு எந்த ரேங்க் இருக்குது, ஏதாவது ஒரு துறையில ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க. இப்போ நான் சொன்னதை எடுத்துக்கலாம். அதே போல ஏற்றுமதியில தமிழ்நாடு முதலிடம், எலக்ட்ரானிக்ஸ்ல நம்ம தமிழ்நாடு முதலிடம் பார்க்குறோம்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாடு என்ன ரேங்க்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது உலக அளவுல கம்பேர் பண்ணும்போது இந்தியா எந்த ரேங்க்ல இருக்குது, அமைதி குறியீடு என்ன, பட்டினி பசியின்மை குறியீட்டுல என்ன, பாதுகாப்பு குறியீட்டுல என்ன, பிரஸ் ஃப்ரீடம்ல இண்டெக்ஸ் என்ன, இல்லை நாமளே ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறோம். நம்ம ஜாகிரபி கோர்ஸ்ல எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி புதுசா இப்போ நான் அப்டேட் பண்ணிருக்கிறேன். பெய்டு கோர்ஸ்ல இருக்கிறவங்க PDF, அப்டேட்டட் PDF பாருங்க. ஸோ இந்த இண்டெக்ஸ் எல்லாம் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். அதே போல அப்பாயின்மெண்ட்ஸ். என்னென்ன அப்பாயின்மெண்ட்னா, இப்போ நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டு தான் இந்த வீடியோ எடுக்க வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய ஆணையம், ஹெரிட்டேஜ், ஏன்ஷியன்ட் மானுமெண்ட் அண்ட் சம்திங், தமிழ் இங்கிலீஷ்ல வருது. தமிழ்ல பாரம்பரிய ஆணையம், தமிழகத்தினுடைய பழங்கால நினைவுச்சின்னங்களை பாதுகாக்கக்கூடிய ஆணையம், அதனுடைய தலைவராக நம்பிராஜனை போட்டிருக்கிறாங்க. ஸோ அது முக்கியமான அப்பாயின்மெண்ட். அடுத்தது இந்தியாவில முக்கியமான துறைக்கு ஏதாவது போட்டிருப்பாங்க, அல்லது இந்தியாவில இருந்து அயல் நாட்டுக்கு தூதுவர், அம்பாசிடர்ஸ் யாருன்னா போட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாம் ரொம்ப முக்கியம். நேற்று ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருந்தோம். இங்கிலாந்துல ஃபர்ஸ்ட் டைம் AI டிபார்ட்மெண்ட் உருவாக்குறாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கு ஒரு அமைச்சர் போடுறாங்க, ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்தவர், பீகாரை சார்ந்தவர், கனிஷ்கர் நான் படிச்சிருக்கா இருக்குங்க, ஞாபகம் இருக்குங்களா? ரொம்ப முக்கியமான அரசர் இந்திய வரலாறுல. பீகார் பகுதியை சார்ந்தவர் தான், அப்போது ஒருங்கிணைந்த பகுதி. அதனால அவர் பேர்ல கனிஷ்கான்னு வச்சிருக்காங்க. கனிஷ்கா இன்னொரு பேர் சேர்ந்து வரும். அவர் தான் அப்பாயின்மெண்ட் இருக்காங்க இங்கிலாந்துல. அப்போ அது ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து எக்ஸிபிஷன் அண்ட் காப்பர் பிளேட். இப்போ கரிகுளம் நல்லூர் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்குது தென்காசி மாவட்டத்துல. அப்போ கீழடி ஆல்ரெடி ஃபேமஸ். விழுப்புரம் மாவட்டத்துல எங்கெங்க நடக்குது. அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டம், இப்போ நான் எங்க மாவட்டம் சொல்றேன். அதே போல தமிழ்நாடு ஃபுல்லா என்னென்ன மாவட்டத்துல என்னென்ன எக்ஸிபிஷன் நடக்குது, தொல்லியல் அகழாய்வு என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன பொருள் கிடைக்குது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. முக்கியமான காப்பர் பிளேட்டு,
அதாவது பழங்காலத்துல எழுதி என்ன பண்றாங்க, ஒரு பிளேட்ல தான் எழுதி வச்சிருக்கிறாங்க, அதை வச்சு நம்ம என்ன பண்றோம், வரலாறு தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி முக்கியமான வரலாற்று ஏடுகள் எங்கெங்க கிடைக்குது அப்படின்றது யாரை பத்தின்றது தெரிஞ்சுக்கோங்க. எல்னினோ ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம சிலபஸ்லயும் இருக்கிறது ஜியாகிரபில ரொம்ப முக்கியமானது. அதனால எல்னினோ பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கோங்க. இந்தியா மற்றும் தமிழ்நாடு, அதாவது மத்திய மாநில அரசினுடைய திட்டங்கள் தெரிஞ்சுக்கணும், அவங்க போடுற கமிட்டி தெரிஞ்சுக்கணும், அவார்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நான் ஒன்னு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வரேன், அதையும் பார்த்துக்கோங்க. இந்திய அளவுல இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி வந்து போராட்டம் பண்ணி பெரிய ப்ரொட்டஸ்ட், அதுல ஜெயிச்சுட்டாங்க. தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர், மத்திய அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டார். புதிய அமைச்சராக பிரகலாத் போட்டிருக்கிறாங்க எஜுகேஷன் மினிஸ்டர் சென்ட்ரல்ல. அதுக்கு என்ன பண்றாருன்னா, நந்தன் நீலகிரி தலைமையில 6 பேர் கொண்ட குழுவை பிரதமர் வந்து அமைச்சிருக்கிறார். எதுக்காகன்னா உயர்மட்ட குழுன்னு சொல்றாரு. நாளைக்கு எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. என்டிஏன்னு சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்ட் அகாடமியில ஏஜென்சில இனிமேல் பிரச்சனை வரக்கூடாது, டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றாரு. அதுக்காக ஒரு குழுவை போடுறாங்க. அப்ப மத்திய அரசு குழு. அப்படியே மாநில அரசுக்கு வாங்க, மான்டேக் சிங் அலுவாலியா அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாள் திட்டக்குழுவின் துணைத் தலைவர் தலைமையில நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவாய் குறைஞ்சிருச்சு, வருவாய் அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குதுன்னு ஆராய்ச்சி 3 மாசம் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அமைச்சிருக்கிறார் இந்த குழுவை. இப்ப புரிஞ்சுதுங்களா? மத்திய மாநில அரசினுடைய குழுக்கள். அதே போல அவார்ட்ஸ். இப்ப அவார்ட்ஸை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற முக்கியமான அவார்டு என்னன்னா இந்த பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், இது எல்லாமே. அதை தாண்டி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கூட அவார்டு கொடுப்பாங்க. பஞ்சாயத்து ராஜுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு வந்தோம்னா, தமிழ்நாடு ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா குடியரசு தினம், சுதந்திர தினத்துக்கு அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதே போல இந்த தகைசால் தமிழர் விருது, மாற்றுத்திறனாளி விருது, திருநங்கை விருது, பெண்கள் குழந்தைகளுக்கான விருது, முக்கியமானது பால புரஸ்கார், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, புரஸ்கார் அவார்டு. நான் கடைசியா சாகித்ய அகாடமி அவார்டு கொடுத்துருப்பேன், சரியா? இந்த சாகித்ய அகாடமி கூட நீங்க என்ன பண்றீங்க, புரஸ்கார் அவார்டு, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சேர்த்து. ரைட்டா? அடுத்தது வருவோம். எங்க விட்டோம்? இங்க விட்டோமா? அடுத்தது பாப்புலேஷன் சென்சஸ் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்துக்கோங்க. இப்ப நடந்துகிட்டு இருக்க கணக்கெடுப்பு பத்தின டீடைல்ஸ் பார்த்துக்கோங்க, கன்ஃபார்ம் கொஸ்டின். அடுத்ததாக பட்ஜெட், மத்திய மாநில பட்ஜெட். மத்திய அரசு பட்ஜெட் ஆல்ரெடி தாக்கல் பண்ணிட்டாங்க, அதை படிச்சுக்கணும். மாநில அரசு பட்ஜெட் வரப்போகுது ஆகஸ்ட் 4-5, அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அவார்ட்ஸ்ல வந்து குறிப்பா பார்த்தோம்னா நோபல் பரிசு ரொம்ப முக்கியம், ஆஸ்கர், கிராமி விருது, தேசிய மாநில விருதுகள், பாரத ரத்னா நம்ம சொன்னதான் அந்த அவார்ட்ஸ் நோட் பண்ணிக்கணும். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ஆட்டோபயோகிராஃபி. இதை எப்படி கேட்கிறாங்கன்னா கரண்ட் ட்ரெண்ட்ல கேட்கிறான். இப்ப யாராவது ஒருத்தர் புக் எழுதினாருன்னா அந்த புக்கு சம்பந்தமான விஷயம், அவர் யாரு, எந்த புக் எழுதினாருன்னு கேட்கிறான். இல்லைன்னா அப்படியே ஹிஸ்டரிக்கு போயிடுறான். நேரு எழுதின புக்கு, அம்பேத்கர் எழுதின புக்கு, காந்தி எழுதின புக்கு அப்படின்னு போயிடுறான். ஸோ இப்போதைக்கு நம்ம முக்கியமான புக்ஸ் எல்லாம் கூகுள்ல சர்ச் பண்ணாலும் நிறைய இம்பார்ட்டன்ட் புக்ஸ் வரும், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்தா பை லக்கு, இல்லைன்னா ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணி பண்ணலாம், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. டஃபா வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஃபேக்டா பேசணும்ல. MOU முக்கியமா பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கும் இந்தியா கடையில ஒரு முக்கியமான ஒப்பந்தம் போட்டாங்க. என்ன ஒப்பந்தம்? கிட்டத்தட்ட 99% பொருளுக்கு வரியே கிடையாது. இங்கிலாந்து இந்தியாவில ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பு இது. ஸோ அது கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது மிலிட்ரி எக்ஸசைஸ். இந்தியாவும் வேற நாடும் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அது என்ன எக்ஸசைஸ், அது பேர் என்ன, எந்த இடத்துல நடக்குதுன்னு கேட்பாங்க, எத்தனாவது எக்ஸசைஸ்ன்னு கேட்பாங்க. ட்ரெட்டி அண்ட் அக்ரிமெண்ட், ஸோ அதுவும் அதிலே வந்துடும். MOU, ட்ரெட்டி, அக்ரிமெண்ட் எல்லாம் அதிலே வந்துடும். இம்பார்ட்டன்ட் சமிட் ரொம்ப முக்கியம், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். G7, G8 இப்போ கிடையாது, G20, சார்க், ஏசியானு, இந்த மாதிரியான பிரிக்ஸ் ரொம்ப முக்கியம். பிரிக்ஸ் இப்போ நடந்திருக்குது. இப்போ G7 அண்ட் பிரிக்ஸ் எக்ஸ்பெக்டட், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க சமிட்ல. அதாவது சமிட், அந்த சமிட்ல என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது, எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ நடந்த எத்தனாவது சமிட், எந்த வருஷம், எங்க நடந்தது, யார் தலைமை தாங்கினாங்க, அதில் முக்கியமான டிஸ்கஸ் பண்ணாங்க. அதில் முக்கியம் நம்ம பார்க்க வேண்டியது என்னது, காப் மீட்டிங்கும் பார்க்கலாம். COP, சுற்றுச்சூழலுக்கான அந்த கார்பன் டை ஆக்சைடை குறைப்பது, உலக வெப்பமயமாதலை குறைப்பது அதோட நோக்கமாக கொண்டு நடத்திட்டு வராங்க இல்லையா? ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு அந்த செஷனும் தெரிஞ்சுக்கோங்க, அதுவும் கேட்பாங்க. ஜென்ரலா கமிட்டி அண்ட் கமிஷன்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். கமிட்டி அண்ட் கமிஷன்ஸ் பத்தி இங்கே பேசிட்டோம். மத்திய மாநில அரசினுடைய கமிட்டி கமிஷன்ஸ். அண்ட் லாஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்டர்ஸ் லீடர்ஸ், நம்ம சொன்னாலும் அதெல்லாம் இதிலே வந்துடும். அதாவது சார்க்கு, பிரிக்ஸ், ஏசியானு, G7, G8, G20 நம்ம சொன்னோம்ல, அது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். எல்லா இது மட்டும் இல்லாம ஃபுட், FAO அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா WHO, UN, யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி, எல்லா ஆர்கனைசேஷனுமே எல்லாமே முக்கியம். அதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம இந்த டாபிக்லாம் PDF-ஆ ஸ்டாட்டிக் ஜிகேன்னு நம்ம எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல பெய்டு கோர்ஸ்ல அப்டேட் பண்ணிருக்கோம், பார்த்துக்கோங்க. யுனெஸ்கோ சைட்ஸ் இப்பதான் ரீசெண்டா பார்த்தீங்கன்னா 45வது நகரமாக
இந்தியாவில் 45வது இடமாக உத்தரப்பிரதேசம் சாரநாத்தில் இருக்கக்கூடிய பழங்கால புத்த தலம் அறிவிக்கப்பட்டிருக்குது. 45 யுனெஸ்கோ சைட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கரண்ட் இருக்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ் எக்ஸ்பெக்டட், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் சொல்லலாம். ஏன்னா நம்ம வழக்கமா என்ன பண்றோம், காலங்காலமா படிக்கிற இம்பார்ட்டன்ட் டேஸை படிச்சுட்டு போறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஒன்று தமிழ்நாட்டினுடைய முக்கியமான தினங்கள்லாம் என்னென்ன, என்னைக்கு, அது யார் அதை உருவாக்குனாங்க ஒரு பக்கம் படிச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஒரு 3 கரண்ட் அஃபேர்ஸ் போட்டேன். அது வியூஸ் 1000 கூட போகல. ஏன்னா அதெல்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட்டா இல்லை, ஆனா அதுதான் கொஸ்டின்ஸ் வரும். அதுதான் பாயிண்ட், எக்ஸாம் பாயிண்ட் அதுதான். ஸோ இந்த என்விரான்மெண்ட்டு, பயாலஜி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி இது சம்பந்தமா வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேஸ் அதை பார்த்து வச்சுக்கோங்க. தீம்ஸ் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்ததாக யுனைடெட் நேஷன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இயர். ஒவ்வொரு ஆண்டும் ஐநா சபை இந்தந்த இயராக இதுக்கான ஆண்டாக அறிவிக்கும். அதையும் நான் பிடிஎஃப் மொத்தமாக கொடுத்துட்டேன். 2026, 27 வரைக்கும் அவங்க அனௌன்ஸ் பண்ண எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். அதை படிச்சாலே போதும், கன்ஃபார்ம் கொஸ்டின். யூபிஎஸ்சியில 2 கொஸ்டின் கேட்டாங்க போன வாட்டி. 100 கேள்வியில 2 கேள்வி வந்தது இதுல இருந்து. இம்பார்ட்டன்ட் பவுண்டரி லைன்ஸ், இந்தியா பாகிஸ்தான், இந்தியா சீனா, இந்தியா பங்களாதேஷ், இந்தியா நேபாள், இந்த மாதிரி பார்டர் லைனுக்கு என்னென்ன பேரு. அதே உலக அளவில் முக்கியமான அமெரிக்காவோட அண்டை நாடுகள், ரஷ்யாவோட அண்டை நாடுகள், இம்பார்ட்டன்ட் பவுண்டரி லைன்ஸ் நேம் தெரிஞ்சுக்கோங்க. நேஷனல் அண்ட் ஸ்டேட் சிம்பிள், இதுவும் வழக்கமா எக்ஸாம்ல கேட்கறான், சிலபஸ்லேயே இருக்குது. அது இல்லாம கம்ப்யூட்டர் டெர்மினாலஜி, அதாவது ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் டெர்மினாலஜி கொடுத்து பிரிண்டர் எதுக்கு யூஸ் ஆகுது, அப்படி இன்புட் டிவைஸா அவுட்புட் டிவைஸா, இது வந்து சாஃப்ட்வேரா ஹார்ட்வேரா, அந்த மாதிரிலாம் கொஸ்டின் பார்த்துருக்கீங்களா? அதனால இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வருது. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்ன, ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர்னா என்ன, ஓஎஸ்னா என்ன, சிஸ்டம்னா என்ன, ரெண்டு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இது தெரிஞ்சுக்கணும். மென்பொருள் வன்பொருள் தெரிஞ்சுக்கணும். இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், யூசேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. இது வழக்கமா எஸ்எஸ்சி ரயில்வேல தான் கேட்பான், இப்போ டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அண்ட் வெரி லாஸ்ட் சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் ரொம்ப முக்கியம். சாகித்ய அகாடமி விருது, புரஸ்கார் விருதுகள் அதையும் சேர்த்துக்கோங்க. பால புரஸ்கார் அல்லது புரஸ்கார் விருதுகள், இதுல வந்து கண்டிப்பாக கேள்விகள் வருது. இதுதான்ப்பா நீங்க படிக்க வேண்டிய, கட்டாயம் படிக்க வேண்டிய கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக். இதுல இருந்து 100 இல்ல 200% கொஸ்டின்ஸ் வரும். இதுதான் வரும், இதுதான் படிக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்ப இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா தரேன். என்னன்னா, இது எல்லாமே ஒரே ஆள் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன பண்ணணும், நீங்க உங்க கூட படிக்கிறவங்க, கண்டிப்பா நம்ம கிட்ட படிக்கிறவங்க நிறைய இன்ஸ்டியூட்லயும் படிக்கிறீங்க. இப்போ ஒருத்தவங்க என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் பேசினாங்க, நம்ம கிட்ட 3000 கட்டி, அப்போ 3000 ஃபீஸ், இப்போ 4000 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ ஜாயின் பண்ணாங்க. அவங்க 30,000 கட்டி ஒரு ஃபேமஸான சக்சஸ் அப்படின்னு பொருள்படக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து மதுரையில் படிக்கிறாங்க. ஃபீஸ் கேட்டால் 30,000 40,000 சொன்னாங்க சம்திங். நம்மள மாதிரி 10 மடங்கு கட்டியிருக்கிறாங்க ஃபீஸ். ஆனால் அந்த அளவுக்கு கிளாஸ் ஒர்த்தில். அது வேற விஷயம். எப்பவுமே நம்ம என்ன பண்றோம், வெள்ளையாருக்கும் போய் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பணம் அதிகமாக வாங்கினா அந்த இடம் வந்து நல்லா ஸ்பேஷியஸா உட்காந்து படிக்கிறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, நல்லா காற்றோட்டமான வகுப்பறைகளாக இருந்தால் அது சூப்பர் இன்ஸ்டியூட் நம்பி போயிடுறோம். அப்படி கிடையாது. யார் ஒர்த்தா கொடுக்குறாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு படிக்கணும். அப்படி படிச்சாதான் நம்ம அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் தனியாக வீட்டில் படிக்கிறதுக்கு போரா இருக்குது, நான் உங்க கிளாஸ் தான் பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். இன்ஸ்டியூட் போறது எதுக்குன்னா, ஒரு 2 பேர் கூட டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம். அங்கே வந்து நம்ம டெஸ்ட் ஏதாவது போட்டு பார்க்கலாம். நம்ம தனியாக படிக்கிறதுக்கும் அங்கே படிக்கிறது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த மாதிரி எல்லாராலையும் பே பண்ண முடியாதுல்ல. சரி, அப்படி உங்களால நீங்க ஏதாவது இன்ஸ்டியூட் போய் படிச்சீங்கன்னா, இல்ல உங்க வீட்டு ஏரியாவுக்கு பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்ல ஏற்கனவே படிச்ச இன்ஸ்டியூட்டோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இல்ல பக்கத்து ஏரியாவில், இல்ல உங்க ஸ்கூல் படிச்சவங்க, காலேஜ் படிச்சவங்க திரும்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறாங்க, யாரோ ஒருத்தவங்க எக்ஸாம் படிக்கிறவங்க தெரிஞ்சிருந்தா, நண்பனா இருந்தாங்கன்னா 5 பேர் ஒரு 10 பேரா சேர்ந்து இந்த ஒவ்வொரு டாபிக்கா பிரிச்சுக்கோங்க. நீ இந்த டாபிக் எடு, நீ இந்த டாபிக் எடு, நீ இந்த டாபிக் எடுன்னு ஃபுல்லா பிரிச்சுக்க சொல்லுங்க. பிரிச்சு நீங்க எல்லாம் தனித்தனியாக நோட்ஸ் எடுத்துருங்க. நம்ம பழைய காலத்து ஸ்டைல் தான், ஓல்டு மாரல் ஸ்டோரி தான். ஒரு ஆளா பண்ணா கஷ்டம், அதுவே 10 பேர் பண்ணோம்னா ஈஸி. அப்ப அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு இந்த டாபிக்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம். உங்க நோட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். முடிஞ்சதெல்லாம் எனக்கும் ஷேர் பண்ணலாம். நானே வச்சுக்க மாட்டேன். நானும் நம்மளை நம்பி படிக்கிறேன். நம்ம யூடியூப்ல ஃபாலோ பண்ற ஒரு 55K ஃபாலோயர்ஸ், இன்ஸ்டால ஃபாலோ பண்ற ஒரு 35K ஃபாலோயர்ஸ், நம்ம டெலிகிராம் குரூப்ல இருக்க ஒரு 35K ஃபாலோயர்ஸுக்கு அதை நான் ஷேர் பண்ணுவேன். அது அவங்களுக்கு யூஸ் ஆகும். முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. ஸோ இப்படி படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். சீக்கிரமா படிச்சு முடிச்சிட முடியும். சீக்கிரமா நோட்ஸை கவர் பண்ண முடியும்.
எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி படிச்சோம்னா மறந்தே போகாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ இந்த வேலையை செய்யுங்க. முடிஞ்சதுன்னா செய்யுங்க. உங்க நண்பரோட சேர்ந்து செய்யுங்க. உடனே என்கிட்ட வந்து சார் யாரா இருந்தா சொல்லுங்க சார்னு கேட்காதீங்க. நான் அந்த ப்ராசஸ் பண்றது இல்லை. ஏன்னா இது ஆன்லைன் நம்ம எடுக்கிறதுன்றதுனால எனக்கு பொதுவாக யார் ஆண் யார் பெண்ணுன்னே தெரியாது. நான் எல்லாத்தையுமே வாங்கப்பா போங்கப்பான்னு சொல்லிடுவேன். நேற்று ஒருத்தவங்க பேசினாங்க, அவங்கள்ட்டயும் அப்படிதான் சொல்லுங்கப்பா என்னப்பா டவுட் இருந்தாங்க. சார் குட் ஈவினிங் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாங்க. பட் அவங்க டிபிலே போட்டுருந்தான் சார் கவனிக்கல சரியா. அப்புறம் தான் சொன்னாங்க, நான் வந்து கோயம்புத்தூர்ல கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கமிஷனாக ஒர்க் பண்றேன் சார், நான் வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பையனுக்கு சேர்க்கறதுக்காக பேசினாங்க நேற்று என்கிட்ட. ஒரு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி ஐஆர்எஸ்ல ஒர்க் பண்ற ஒரு ஃபேக்கல்ட்டி ஒரு மேம் வந்து என்கிட்ட பேசினாங்க. அவங்க சன்னு அவர் வந்து டிகிரி முடிச்சிட்டாரா, இப்போ குரூப் 1 படிக்கணுமா. ஸோ அந்த மாதிரி நமக்கு யாருன்னே தெரியாது. எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்ல வந்தோம்னா, எனக்கு யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு என்ன ஏஜ்னு தெரியாது, அவங்க மேலா ஃபீமேலான்னு தெரியாது. அதனால நான் யாரையுமே வந்து இந்த குரூப் ஸ்டடிக்கெலாம் நான் ஆட் பண்றது கிடையாது. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா தாராளமா படிக்கலாம். இதை தாண்டி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் என்னென்ன படிக்கணும்னு கொடுத்துருக்குறேன். சரியா? நான் அதை பேசிட்டே போனால் டைம் அதிகமாக போயிடும். ஆல்ரெடி 20 மினிட்ஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதனால நான் அதை பிடிஎஃபா ஷேர் பண்றேன். நீங்க வந்து டெலகிராம்ல போயிட்டு எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற டெலகிராம்ல ஃபைல்ஸ் பண்ணல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலகிராம் லிங்க் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. நான் ஜஸ்ட் ஷோ பண்றேன். கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்ல படிக்க வேண்டியது ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ, ககன்யான், சந்திராயன், சுக்ராயன், இதெல்லாம் கரண்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது சயின்ஸ் அண்ட் டெக்ல. இந்தியன் மிசைல்ஸ், ராக்கெட் லான்ச்சர், சேட்டலைட்ஸ், நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ், ஹைட்ரோ, சோலார், விண்ட், வேவ் அண்ட் டைட் எனர்ஜி, இன்வென்ஷன்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ். ஸ்ட்ராட்டஜிக்கல் என்ன டாபிக் படிக்கணும், ஜாகிரபியில என்னென்ன டாபிக் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் கன்ஃபார்ம் கொஸ்டின் கேட்பான். நான் இதெல்லாம் சும்மா எடுக்கலப்பா, உட்காந்து ரிசர்ச் பண்ணி கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் 4 இயர்ஸ் டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாம யூபிஎஸ்சி வரைக்கும் எல்லாத்துலயும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடா கேட்கறான்னு பார்த்து நோட் பண்ணி வச்சிருக்கோம். எஸ்எஸ்சி ரயில்வேல பார்த்து நோட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதுக்கும் யூஸ் ஆகும். நான் பிடிஎஃப் ஷேர் பண்றேன், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். நேஷனல் பார்க், ராம்சார் சைட், பயோடைவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். ட்ரைப்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் கொடுத்துருக்குறேன். இது ஐஎன்எம், இது இந்தியன் எக்கானமியில, இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல. தட்ஸ் இட். ஸோ நான் இப்போ ஷேர் பண்றேன். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற டாபிக்கை படிச்சு வச்சுக்கோங்க. திரும்பவும் நான் கேரண்டி தரேன், இதுதான் வரும், இதை தான் படிக்கணும். எக்ஸாம்ல நல்லா பண்ணிட்டு வாங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை வச்சு நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட்.